இறைவா நன்மை நிறைந்த பண்ணி அனைத்து மேலாக அன்பு கூடியவர் பாவங்களால் அனுபவம் செய்துவிட்டு ஆகிய நாம் குற்றங்கள் செய்திடவும் நன்மைகள் பல செய்யப்படவும் வளர்ந்து வருகிறேன். உங்கள் நான் வாழ்க்கைக்கு நீங்கள் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்குரிய சூழ்நிலைக்கு உதவுகிறேன் என்றும் உறுதி கொள்கிறேன். நீங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இரக்கமாயிரம் எங்களுக்காகவும் எதிர்ப்பிலே ஆவணங்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உங்கள் இலக்கத்தை தெரிவித்து கொண்டாடுகின்றோம். இந்த வழியாக இரவுகளிலேயே இயேசுவின் பாடுகளின் போது அவர்களுடைய உடலிருந்து அவருடைய பாடுகளின் பரிவர்த்தனை போல நாங்களும் எங்கள் அயலாளர்களும் குடும்பங்களும் ஆளுநரின் படையிட இயேசுவை ஆளுநர் மாலை கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பினர் அனைவரையும் அவர் ஒன்று கூட்டினார். அவருடைய ஆடைகளை சிலுவை வழியிலே உன் தோழி அழுத்தவே தளர்ந்து விழுந்தீரே என் மகனை அவர் உள்ளம் துடித்ததோ தன் மகனை எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு தன் தாயை சந்தித்தல். இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகள் நிலை 6. இயேசுவின் நீர் மீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே உள்ளம் உடைந்ததோ எங்கே போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் நிலை 8. இயேசுவுக்கு ஆறுதல் கூறும் எருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். என் பார்வை நீர்த்தவே என் அன்பு தேவனே என் பார்வை நீர்த்தவே ஊதிரம் சொட்டி கூறே என் பாவம் அழுவதே நேரோதிரம் சொரிந்தீரோ என் பாவம் அழுவதே நேரோதிரம் சொரிந்தீரோ எங்கே போகிறே நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று.
3 மணி அளவில் இயேசு ஏலே ஏலே லேம சபாத்தானே, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். நூற்றுவ தலைவர் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிற நீர் என்மேல் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கிறோம். தாகமாய் இருக்கிறது என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேற்று என்று கூறி நீர் உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுலகை இறுதி வரை நினைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமென். கல்வனை போல் கடும் மரத்தினை கண்ட வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வருந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமில்லா விலையான அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மாலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து 14வது இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவுக்கு கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சிறகளோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சிறர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு நான் என்றார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு துவைத்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். நமக்காக இருந்த ஆண்டவரை ஸ்ரீமுழந்தால் படைத்து ஆராதித்து நன்றி செலுத்துவோம்.
கொடுக்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற அந்த காணிக்கைகள் அனைத்துமே திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். இன்றைய வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுகள் பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது இந்த சிலுவையில்தான். ஏதேன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்து இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் வரவழைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் அன்புடன் நொத்தி செய்கின்றேன்.
அடைவார்களாக. புனித நம்பிக்கை வளர்வதாக. நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியாக அமைதியோடு செல்லும்படியாக